அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 27/11/2024. துவாதசி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்குள்ள சித்திரை நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் இருக்கிறது. யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன் வக்ரமாக, தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, காது குத்த, வாகனம் வாங்க, வியாபாரம் விரிவுபடுத்த, கதிர் அறுக்க, மரக்கன்றுகள் நட, புத்தகங்கள் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வருங்காலத்தை நினைத்து வருடக்கணக்கில் யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி நிமிடக்கணக்கில் யோசித்தாலே வாழ்க்கை அழகாகும். ஆமாங்க, சிலர்லாம் 3 வருஷம் கழிச்சு பார், நான் எப்படி ஆகிறேன் பார், எப்படி இருக்கேன் பார், வீடு கட்டி வேறு லெவலில் இருப்பேன், காரு வாங்கி வேறு லெவலில் இருப்பேன், இப்படியெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்கங்க. அது கனவு. ஆனால் நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடியதை, கடமையை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால தாங்க நீங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கடமையை முதல்ல கனகச்சிதமாக செய்து முடிப்போம். அது ஒன்று ஒன்றா செய்து முடிக்க நிச்சயமாக வருங்காலம் நமக்கு வளமையாக இருக்குங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய கடமையை தட்டி கழிக்காமல் எப்போதும் கடமையை சரிவர செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தைரியமாக பேசுவீங்க, முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சகோதரங்கள் கொஞ்சம் தேடி வருவாங்க. உள்ளுக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும். உண்மையான அன்பு, பாசம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏதோ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நல்ல தீர்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
ஒரு முறைதான் வாழ்வு, ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு 1000 முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கண்ணாடி பெரிதாகத்தான் இருக்கிறது, ஆனால் சின்ன கல்லானது அதை உடைத்து எறிந்து விடுகிறது. இந்த சூட்சுமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் வாழ்க்கையை நல்லா நாம் வாழ்ந்து காட்டணும், சமுதாயத்துக்காக நாம் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னுங்கிறத யோசித்து எங்கும் எப்போதும் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் தொல்லையும் தராமல் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள், புகழ், கௌரவம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே தாங்க போகுது. வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே நமக்கு மரியாதை தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார போனால் தாங்க சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார நினைக்கிறது உண்டு. அது காரணம் ஜென்ம குரு நடந்துட்டுருக்கிறதுனால தான். ஜென்மத்தில் சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போலன்னு பழைய பாடல் சொல்லுதுங்க. ஜென்மகுரு வந்தாலே வீட்டுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஈகோலாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஈகோ இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா, ஈகோ பார்க்காம இருந்துட்டிங்கன்னா குடும்பத்திலையும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வாழ்க்கை துணை அவங்களுக்கு தேடின்னு இருக்கீங்க. உங்கள் மகனுக்கு மணமகள் அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. நட்பு வட்டம் பெருசாகும். அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணலாம், ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உண்மையான உறவு இருந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் கூட இஷ்டங்கள் ஆகிவிடும். ஆமாங்க, கஷ்டங்கிறது என்ன? தனிமையில் உட்கார்ந்து வாடும்போது தான் வதங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை நாம் நம்பிக்கையாக ஒருத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறோம்னா, அந்த மாதிரி நம்முடைய கஷ்டத்தை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் அடைய ஆரம்பிச்சிட்டோம்னா கஷ்டமெல்லாம் அந்த நேரத்திலேயே மறைந்து விடுங்க. அதனால தாங்க கஷ்ட காலத்தில் யாராவது உதவுனாங்கன்னா அவங்கள இஷ்ட தெய்வமாக மனதில் வைத்து வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சேர்த்து வச்சதெல்லாம் செலவாயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் அப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் என்றைக்குமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதனால் அங்கே 2 போச்சு, இங்கே 5 கொடுத்தோம், அவர் ஒரு 4 ரூபா கேட்டார், அங்கே கொடுத்தோம் அப்படின்னு சின்ன சின்ன சேமிப்புகளும் கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால ஏதாவது ஒரு சொத்து வாங்கிட்டோம்னா நல்லது, தட்டி போனாலும் தள்ளி போனாலும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வேண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பேங்க் லோனெல்லாம் ரெடிங்க. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி நாம் நினச்ச இடத்துல அமைய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பது உண்டு. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால நல்ல இடமா அமையுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 12ஆம்
6ஆம் இடத்துல குரு பகவான் பதுங்கி கிடக்கிறாரு. அதனால் எப்போ பார்த்தாலும் பயணங்கள், திடீர் செலவுகளாக இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குது, பங்குதாரர்களும் ஒத்துழைப்பு தருவாங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை வழக்கம் போல தான் இருந்தாலும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அறிவு குறைவை விட கவனக்குறைவு தான் இங்கு பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உருவாக்குகிறது. ஆமாங்க, கொஞ்சம் படிச்சிருந்தா கூட அதிகம் படித்தவங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அறிவாற்றலுடன் நீங்கள் பேசுவீங்க. சமயோஜித புத்தியோடு பேசுவீங்க. ஏட்டறிவு, எழுத்தறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டறிவு, பகுத்தறிவு அதிகம் உடையவர்கள், அதற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிடலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு வரும். நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால வீண் பழிகள் இதெல்லாம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த வீண் பழிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நேரம் கிடச்சிதுன்னா ஒரு முறை நீங்கள் போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கோவில் பணிகள், அது மாதிரி ஊர் பொது காரியங்கள், அதுக்கான பெரிய பதவி பொறுப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்து விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே இருக்குங்க. அப்பாவோட ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அவங்களோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயம், அவங்களுடைய உத்தியோக விஷயம், அதில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை அள்ளித்தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வரும். உத்தியோகத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி மேலதிகாரிகள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். சுமை இருந்தால் தான், கஷ்டம் இருந்தால் தான், சவால்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டங்கள் நம்ம மனசுக்குள்ளார உருவாகும். எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம் இருந்துட்டால் நம்ம புத்தியும் பெருசாக யோசிக்காது, அப்படியே இருந்துடும். அதனால தாங்க ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது, யாராவது உங்களுக்கு தொந்தரவு தரும்போது தான் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து வெற்றி அடைவீங்க. ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தடாலடி முடிவுகள் எடுப்பவர்கள், விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க.
தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்க சரியாக உங்களை சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறதில்ல. ஆனால் இன்றைய தினத்தில் அவங்க சரியாக புரிஞ்சிப்பாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கூட இருந்து நம்மளையே பயன்படுத்திக்கிட்டு நம்மளையே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி எதிராளி கூட போய் சேர்ந்துட்டாங்களேன்னு சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டியும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு கல்யாணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தோற்றத்தை பார்த்து முடிவெடுத்தால் தோற்ற பின் வருந்த வேண்டி வரும். ஆமாங்க, ஒருத்தவங்களுடைய அழகை பார்த்து நாம் முடிவெடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா முக அழகு, உடல் அழகு அதெல்லாம் புற அழகுங்க. ஆனால் அவங்க மனசு எப்படிப்பட்டது, அவங்க செயல்கள் எப்படிப்பட்டது, அவங்க நடவடிக்கைகள் எப்படிப்பட்டது, இதெல்லாம் தாங்க ஒருத்தவங்களுக்கு உண்மையான அழகு சேர்க்கக்கூடியது. அதனால தாங்க பட்டாம்பூச்சி போல் மின்மினி பூச்சி போல் இருக்கிறதெல்லாம் நம்பாமல் மனசு என்ன சொல்லுது, மனசு என்ன வகையில் இருக்குதுன்னு பார்த்து எங்கும் எப்பொழுதும் நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்பவர்கள் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், டென்ஷன் தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் மாலை 6:07 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும், சின்ன சின்னதாக ஆரோக்கிய குறைவு இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் திடீர்னு வந்து போகும். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, எந்த வேலையும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ரெட்டிப்பாக செலவாகுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்த மந்த நிலை மாறி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும். உங்கள் மேலே சிலர் வீண்பழி சுமத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சூழ்ச்சிகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஓரளவு பரவாயில்ல, ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி மாலை நேரத்திலிருந்து உங்களுக்கு உருவாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மாலை 6:07 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நேற்றைக்கு இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு ஆறுதல் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்.
அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் கேட்டுக்கிறத விட நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்முடைய உள் மனசு நமக்கு என்ன சொல்லுது, எதை சொல்ல வருது, எந்த மாதிரி வழி நடத்துது, நாம் இது வரைக்கும் எப்படி இருந்தோம், எதில் அடிபட்டோம், என்ன வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பகுத்தறிவு பாதையில் சென்று தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி இருக்காரு. மாலை 6:07 உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த வேலையை தொட்டாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. சொல்லியிருக்கேன் பார்த்துக்கலாம், போகலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லாமல் நான் வரதா இருக்கேன், நீங்கள் அங்கே இருப்பீங்களா, வந்துடவா அப்படின்னு கேட்டுட்டு போகிறது நல்லது. நான் தான் நேற்றே சொன்னேனே எங்கே வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நேற்று சொன்னதை மட்டும் நம்பி எந்த வேலையும் செய்யாமல் இன்றைக்கு சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்புறம் நீங்கள் இறங்குனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் வரும். காரசாரமாக சாப்பிடுவீங்க, காரசாரமாகவும் நடந்துப்பீங்க. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்ருக்கும். திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குங்க. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சொல்லாததை கூட சொன்னதாக சிலர் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் சில நேரங்களில் அதையும் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்கள் எப்பயுமே நல்லவங்க, நிரபராதிங்கிறத எல்லாருமே நல்ல விதத்தில் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும். அதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நஷ்டம் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும், வேலை சுமை இருக்கும். இருந்தாலும் கடின உழைப்பால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் மாலை 6:07 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்ததல்ல, வழி கண்டவர்கள் வரிகளாய் எழுதி வைத்ததாகும். ஆமாங்க, எத்தனையோ பேர் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அனுபவப்பட்டதை தாங்க தத்துவமாக எழுதி வச்சுருக்காங்க. பல தத்துவங்கள் உங்களுக்கும் பொருந்துகிற மாதிரியே சில நேரங்களில் நீங்கள் யோசித்து பொருத்தி பார்ப்பீங்க. அதனால தாங்க அடுத்தவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த அனுபவங்கள் அதையெல்லாம் படித்து தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வீடு சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு லாபகரமாக முடியுங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லாம் இருக்குதுங்க. கடவுள் புண்ணியத்தில் எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் சந்தோஷம் இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பே ஏதாவது பாடாப்படுத்துதேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்ததுனால மாறி ஏதாவது உடம்புக்கு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது. அதிகபட்சம் மார்ச் மாதம் வரைக்கும் தானேங்க. அப்புறம் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போய் வரலாம்.
பகவானை தரிசிச்சுட்டு வருவதன் மூலமாக இந்த அர்த்தாஷ்டம சனியோட அந்த வேகம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் பெருசாகும், பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க, உத்தியோகத்தில் உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாதுன்னு நெருங்கிய நண்பர்கள் உங்களை வியந்து பாராட்டுவாங்க. சில முக்கியமான முடிவுகள் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சோகங்கள் அடைமழையாக பொழிந்தாலும் சரி, ஆலங்கட்டி மழையாக பொழிந்தாலும் சரி, அசையாமல் தன்னம்பிக்கையுடன் நின்றுவிட்டால் அவையெல்லாம் காணாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க சோகத்தெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படுறவங்களே கிடையாது. ஒவ்வொரு சோகமும் ஒரு சுகத்தை தருது, ஒரு சொல்லை சொல்லி கொடுக்குது. அதனால தாங்க நீங்கள் சோகத்தையே வந்து பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த சோகத்திற்கே சோகம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அவங்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கிறது, அவங்களுக்காக சில விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி சிந்தனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏழை எளியவர்களுக்கு சில உதவிகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு பெறாது. ஆமாங்க, நதி ஓடாமல் அப்படியே குட்டையாக நின்றுட்டா அதில் வந்து பூச்சி போட்டு கொசு எல்லாம் தான் அதிகரிக்கும், மாசுபட்டுடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஓடின்னு இருந்தால் அது அழகாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி மனசுன்னு ஒன்று இருந்தால் அறிவை தேடின்னு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேடல் இருக்கும்போது தான் முகமும் அழகாகுது, வாழ்க்கையும் அழகாகுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் ஞானிகளைப் போல் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. விதவிதமாக வருது, வித்தியாசமாக வருது, எல்லாமே வருதேன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இன்றைக்கி வருமானத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சவாரி செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் வருமானம் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிற
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எது எடுத்தாலும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது ஒரு வகையில் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணவரவும் இன்றைய தினம் நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் சோர்வு களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடை மழையை நிறுத்தாது, ஆனால் மழையில் நனையாமல் இருப்பதற்கு துணை புரியும். நம்பிக்கை மனதிற்கு வலிமையை தரும், ஆனால் வெற்றியை அடைவதற்கு வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையுடன் கடின உழைப்பையும் சேர்த்து வைத்து கொண்டு மற்றவங்க முடியாதுன்னு விட்டதையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாம் குறைஞ்சி இன்றைய தினத்தில் நீங்கள் இனிமையாக பேசுவீங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் எதிரும் புதிருமாக இருந்தவங்க உங்கள்கிட்ட வலியை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ஒரு இடம் கொடுக்கறது வாங்கிறது அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்திலேயும் நடக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். வேடிக்கையாக பேசுவது உங்களுக்கு வாடிக்கையாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் இன்றைக்கு அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் லாபமும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன மறைமுக தொந்தரவுகள், மரியாதை குறைவான நிகழ்வுகள் அதெல்லாமே மாறி இன்றைக்கி உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும், மரியாதையும் ஒரு படி உயருங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு, திடீர் பயணம் ரெண்டுமே இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாத நட்பும் உரிமைகளை எடுத்து கொள்ளாத உறவும் உண்மையான நட்பாக இருக்க முடியாது. ஆமாங்க,
உண்மையான நண்பராக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு சிரமம் அல்லது அவருக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளார வச்சுக்கிற ஒரு விஷயம் எதாவது இருந்தால் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்க. அதே மாதிரி உறவினர்கள் உண்மையானவங்களாக இருந்தால் ஒரு உரிமையாக பேசணும், உரிமையாக சிலதெல்லாம் எடுத்துக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உரிமையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்கள் யாரோ அவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. இன்றைக்கி முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை கவனமாக ஓட்டுங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பாவுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை அவர் கொடுத்தாலும் கூட தந்தை வழி சொத்துக்கள் அது மாதிரியான வகைகள், பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடிக்கிறதுக்கு உதவுவாருங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே எல்லா வகையிலுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு ராகு இருக்கார். அதனால் அப்பப்போ மனசு கொஞ்சம் குழப்பமாகும், நம்பிக்கை இல்லாமல் போகும். எதிர்காலத்தை நினச்சி ஒரு சின்ன பயம் அடி மனசில் அப்படி எட்டி பார்க்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்காதீங்க. அடுத்தவங்க குடும்ப அந்தரங்கத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தியினை ஆட்கொள்வதற்காக விஷ்ணு பகவான் ஸ்ரீ வாமனனாக அவதாரம் எடுத்து வருகிறார். 3 அடி மண் கேட்டு 3வது அடியிலே இந்த பூவுலகை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஸ்ரீ மகாபலியை அதாவது அந்த மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொண்டதுனால ஸ்ரீ வாமனனுக்கு பழிப்பாவம் ஏற்படுகிறது. அந்த பழிப்பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் எல்லாம் வல்ல ஈசனை வழிபடுகிறார். அவர் அந்த ஈசனை வழிபட்ட இடம், அந்த ஊர் பேர் திருமாணிக்குழி அப்படின்னு அந்த ஊருக்கு பேருங்க. திருமால் வழிபட்டதுனால திருமாணிக்குழி அப்படின்னு பேருங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவனை வாமனன் வழிபட்டதுனால ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டுங்க. அதே மாதிரி மாணிக்க வரதர் அப்படிங்கிற பேரும் உதவி நாயகன் அப்படிங்கிற பேரும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வழங்கப்படுகிறதுங்க. இந்த திருக்கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான திருக்கோவிலுங்க. எல்லா திருக்கோவில்லையும் ஆவுடையார் சிவலிங்கம் இருப்பார், நாம் போய் தரிசிச்சுட்டு வரலாங்க. ஆனால் இங்கே பள்ளியறையே கருவறையாக இருக்குதுங்க. அதனால தாங்க திரைச்சீலையுடன் தான் இங்கே இறைவனும் இறைவியும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதாவது எல்லாம் அல்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் தொடர்ந்தெல்லாம் இங்கே இறைவனையும் இறைவியையும் வணங்க முடியாது. திரைச்சீலை அகற்றிட்டு ஒரு 2-3 வினாடிகள் தான் தீபாரதனை காமிப்பாங்க. அந்த 2-3 வினாடிகள் தான் பார்த்து கொள்ள முடியும். மற்றபடி இறைவனும் இறைவியும் அந்த பள்ளியறை கோலத்திலேயே இங்கே கருவறையிலே காட்சி தராங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் உண்டு. அம்புஜாட்சி அப்படிங்கிற பேர் உண்டு. அதுக்கடுத்தது மாணிக்க செல்வி அப்படிங்கிற பேர், அதாவது மாணிக்க வள்ளி அப்படிங்கிற பேருடனையும் உதவி நாயகி அப்படிங்கிற பேருடனும் இங்கே அம்பாள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க.
அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெடில நதி, ஸ்வேத நதி, இந்த 2 நதிகளும் இணையக்கூடிய புனித தீர்த்தமும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. கொன்றை மலர் இங்கே வந்து கொன்றை செடி இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்தல விருட்சமாக கொண்டாடப்படுதுங்க. இங்கே வந்து காவலுக்கு, ஏன்னா வந்து பள்ளியறையில் வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிறதுனால காவலுக்கு வந்து பீமருத்ரர் வந்து திரைச்சீலையாக இங்கே வந்து இருந்து இறைவன் இறைவியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். விநாயகர் வந்து மூஷிக வாகனம் தானே விநாயகருக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், இங்கே வந்து மூஷிக வாகனம் விலகி இருக்குதுங்க. அதே மாதிரி துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதத்தில் வந்து அதாவது எருமத்தலை இருக்கும், ஆனால் இங்கே வந்து அது கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ துர்க்கை அம்மன் வந்து கதாயுதத்தோடு இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. நந்தி பகவான் எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்திங்கன்னா லேசாக அப்படி தலையை சாய்ச்ச மாதிரி இருப்பார் இல்லைங்களா, சாஞ்ச மாதிரி இருப்பார் இல்லைங்களா, இங்கே வந்து அப்படியே நேராக பார்த்துட்டு இருக்கார். அதான் வந்து தன்னுடைய கவனம் எந்த பக்கமும் திசை திரும்பாமல் அப்படியே சிவபெருமானையும் அம்பாளையும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய பள்ளியறை கோலத்தை வந்து நேரடியாக அப்படி நேராக பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. இங்கே அம்பாளுடைய 2 கைகள்லையும் தாமரை புஷ்பம், இன்னொரு கரங்களில் வந்து நீலோர் புஷ்பம், இந்த 2 மலர்களை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக மலர்களை வைத்திருக்கக்கூடிய அம்பாளை வணங்கினோம்னா நம்ம பாவங்கள் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கிற மலையில் இருக்கிற மலை உச்சியில் கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து மோட்ச தீபம் ஏற்றப்படுதுங்க. இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே போகலாம். அமாவாசை அன்னைக்கு ஈரத்துணியோடு இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வந்து 11 முறை வலம் வரணும். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து வெண்ணெய் நெய்வேத்தியம் பண்ணி அதை 48 நாட்கள் சாப்பிட்டா நிச்சயமாக குழந்தை பிறக்கும், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். சூரிய பகவான் நேரடியாக வந்து வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால சூரிய பலம் குறைந்தவங்களும் இங்கே போய் வணங்கலாங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா திருமணிக்குழி, அதாவது வந்து திருமாணிக்குழி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா கடலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் திருமாணிக்குழி இந்த ஊர் பேர். அதனால் வந்து கடலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. பாலூர் வழியாக பண்ருட்டி செல்லும் பேருந்தெல்லாம் போகுதுங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வாமனபுரீஸ்வரரை சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.